சமீபத்தில் உக்ரைன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா F-16 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவை நாங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், அதனால F-16 எப்படியாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. உக்ரைன் வந்து கோரிக்கையை வச்சிருந்தாங்க. யுஎஸ் வந்து உக்ரைனோட கோரிக்கையை நிறைவேற்றுச்சோ இல்லையோ, பட் டென்மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு F-16 கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. உக்ரைன் வந்து எந்த F-16 பயன்படுத்தி ரஷ்யாவை தாக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். டென்மார்க்கோட ஃபாரின் மினிஸ்டரான லார்ஸ் லோகே ராஸ்முசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவை தாக்குறதுக்கு உக்ரைன் வந்து டென்மார்க் வழங்கக்கூடிய F-16 ஃபைட்டிங் ஃபால்கன்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறுமனே உக்ரைனுக்கு F-16 விமானங்களை வழங்குறது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த 4th ஜெனரேஷன் ஏர்கிராப்டான இந்த F-16 விமானங்களை உக்ரைன் விமானிகள் அப்புறம் உக்ரைன் நாட்டை சேர்ந்த தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு அந்த விமானத்தை வந்து எப்படி இயக்கணும், எப்படி பழுது பார்க்கணும் அப்படிங்கிற பயிற்சியும் வழங்க போறதா ஒரு சில நாடுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. டென்மார்க்கோட இந்த F-16 ஃபைட்டர் ஃபால்கனோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இந்த சம்மர்ல உக்ரைனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. F-16 வழங்க போறதா அறிவிச்ச டென்மார்க் ஃபாரின் மினிஸ்டர் லார்ஸ் லோகே ராஸ்முசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வழங்கப்படும் ஆயுதங்களை அப்புறம் விமானங்களை வந்து உக்ரைன் தான் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. மேற்கத்திய நாடுகள் வழங்கும் மேற்கத்திய ஆயுதங்களை ரஷ்யா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி டார்கெட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி டார்கெட்ஸை வந்து அழிக்கிறதுக்கு இல்ல தாக்குறதுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கும் மேற்கத்திய ஆயுதங்களை வந்து பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும், இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் தற்காப்புக்காக தான் நாங்க வந்து இதை வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கு எதிர்கருத்து வழங்குற மாதிரி ரஷ்ய அம்பாசிடர் விளாடிமிர் பார்பின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி டார்கெட்ஸை வந்து உக்ரைன் இந்த மேற்கத்திய நாடுகள் கொடுக்கக்கூடிய இந்த மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குச்சு அப்படின்னா இந்த போரை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, இது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை ரஷ்ய அம்பாசிடரான விளாடிமிர் பார்பின் வந்து அறிவிச்சிருக்காரு. இதனால டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிராடெரிக்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் வழங்கும் ஆயுதங்களையும் அப்புறம் இந்த F-16 விமானங்களையும் உக்ரைன் வந்து சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் டென்மார்க் பிரதமர் வந்து முன் வச்சிருக்காரு. மேற்கத்திய நாடுகள் வழங்கக்கூடிய இந்த ஆயுதங்களை பார்த்து கவனமா பயன்படுத்தணும் அப்படின்னு டென்மார்க் ஒரு பக்கம் அறிவுறுத்த, இன்னொரு பக்கம் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேட்டோ பார்லிமெண்டரி அசம்பிளியும் பிரெஞ்சு அதிபரான இமானுவேல் மேக்ரோன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி டார்கெட்டை வந்து தாக்குறதுக்கு உக்ரைன் வந்து யோசிக்க கூடாது, அதாவது மேற்கத்திய நாடுகள் வழங்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி டார்கெட்டை உக்ரைன் தாக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் தீய கொளுத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவே பெல்ஜியம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய 30 F-16 ஏர்கிராப்ட 2028 ஆண்டுக்குள்ள உக்ரைனுக்கு நாங்க வழங்கிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2024 எண்டுக்குள்ள இந்த ஆண்டு எண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேட்ச் F-16 ஃபர்ஸ்ட் பேட்ச் பெல்ஜியத்துல இருந்து உக்ரைனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு பெல்ஜியத்தோட ஃபாரின் மினிஸ்டரான லக்பீப் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி நெதர்லாந்து, நார்வே போன்ற நாடுகள் F-16 பயன்படுத்திட்டு வரக்கூடிய, அதாவது யுஎஸோட 4th ஜெனரேஷன் ஏர்கிராப்டான F-16 பயன்படுத்திட்டு வரக்கூடிய நெதர்லாந்து, நார்வேவும் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த F-16 உக்ரைனுக்கு வழங்க போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக உக்ரைனுக்கு இந்த F-16 வந்து வழங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் மேல அவ்வளவு அக்கறையா, அந்த நாடுகளுக்கு வந்து உக்ரைன் மேல அவ்வளவு அக்கறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்கறைனா கிடையாது. இவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th ஜெனரேஷன் அப்படிங்கிற அந்த ஏர்கிராப்ட்ல இருந்து 5th ஜெனரேஷனுக்கு மாற போறாங்க. அமெரிக்கா வந்து F-35 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராப்டை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டு ஏர்கிராப்டை வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க, F-35க்கு போக போறாங்க. அதனால சும்மா தானே அந்த காயலாங்கடியில கிடக்கிற மாதிரி சும்மா தானே இருக்க போகுது இந்த F-16, அதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நாடுகளும் வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒன்னும் அறியாத அப்பாவி மக்களும் ராணுவ வீரர்களுக்கு தான் நிறைய பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு. காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.